அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமா உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். I am glad to meet you all through this short video. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. Today a wonderful word given by the Holy Spirit for us. பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். The book of Ecclesiastes chapter 5 verses 19. பிரசங்கி 5:19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Let me read this verse to you. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். As for every man to whom God has given riches and wealth and given him power to eat of it, to receive his heritage and rejoice in his labor. This is the gift of God. பிரியமானவர்களே, Beloved, இந்த அருமையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். Holy Spirit is given this wonderful word to you and me. பாருங்க, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் அதை அனுபவிக்கவும் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு அதிகாரத்தையும் அனுமதியும் ஆண்டவர் கொடுக்கிறார். Please listen here. It is a riches and wealth which God has given to a person. He will have power to eat and experience it. ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இதை அனுபவித்து இதிலே நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை தேவனுடைய அனுக்கிரகம். If we need to inhabit this heritage that God has given us, what we require is God's favor. இன்றைக்கு பாருங்க, ஏராளமான ஜனங்கள் வசதி வாய்ப்புகளோடு சொத்துக்களோடு சம்பத்துகளோடு ஏராளமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today a multitude of people living with wealth and prosperity and many other things. பாருங்கள் பிரியமானவர்களே, அதிலே இன்றைக்கு அதை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு அநேகருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. இருக்கிற சொத்துக்களை அவர்கள் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர்களுக்கு அநேகருக்கு வாய்ப்புகள் இல்லை. But then the blessings or the prosperity or the wealth that they have, they could not inhabit it or experience it. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதித்திருக்கிற கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் சம்பத்துக்கள் ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு முதலாவது தேவை தேவனுடைய அனுக்கிரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Maybe today in our life, if we want to inhabit all the heritage that God has given, the prosperity, everything, if we want to utilize it, we require God's favor. Amen. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அனுக்கிரகம் நமக்கு வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கேட்க வேண்டும். The favor from the hand and the presence of the Lord is that what we need to do is we need to ask God. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May the name of the Lord be glorified. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை அநேக வியாதிகளோடு கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யங்களை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பீர்களானால், maybe with various type of sickness or some other type of poverty, that because of this you are not able to inhabit this inheritance, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்களை அர்ப்பணித்து விடுங்க. today submit yourself in the hand of the Lord. ஆண்டவரே, உங்க சமூகத்திலிருந்து உங்க கரத்திலிருந்து எனக்கு அனுக்கிரகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, Lord, let me get the favor from your hand and the presence. ஆமென். உங்க சமூகத்திலிருந்து உங்க கரத்திலிருந்து ஈவு எனக்கு உண்டாகட்டும்பா. Just as God, I require a favor from your hand, Lord. இது எல்லாவற்றையும் அனுபவிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்தால் மாத்திரம்தான் இவை எல்லாம் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய முடியும். Help us, God, help me to inhabit or experience all this. Understand, only if God favors we can. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தை அப்படியே ஒப்பு கொடுத்து எனக்கு தேவ சமூகத்திலிருந்து அனுக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீர்களா? May the name of the Lord be glorified. Let us pray to the Lord in the night time
asking God, Lord, give us a favor to inhabit Amen. or experience this. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். Let all our eyes be closed and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. the word that you have spoken is wonderful and we praise you. Thank you for this. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ஐஸ்வரியங்களை, சம்பத்துக்களை ஆண்டவரே அதை நாங்கள் புசிக்கவும், அதுல நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கவும், அதை நாங்கள் அனுபவிக்கவும் உங்க கரத்திலிருந்து எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. The Lord, you have given the blessing and the prosperity and the inheritance, everything. With this, help us to experience and inhabit it, Lord. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. May the Lord bless every brothers and sister who are watching through this video. அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். All the illness be vanished in the name of Jesus. எல்லா சோர்வுகளும் விலகட்டும். All the sorrows be departed in the name of Jesus. ஆண்டவரே அவர்களுக்கு நீ தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் என் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. All the barriers which devil has kept that they should not inherit it, that be nullified in the name of Jesus. உங்க சமூகத்திலிருந்து எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாகட்டும்பா. Let us find favor from the presence of the Lord. உங்க சமூகத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஈவா இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன். Let us get, everyone gets this blessing as a gift from the very presence of the Lord. ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க நடத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that you will bless and lead your people in such a very beautiful way. உங்க சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாங்கள் We ஜெபிக்கிறோம். submit everything into the presence of the ஜெபம் Lord. கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Jesus answered our prayer. ஆமென். ஆமென். Amen. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Amen. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து நீங்கள் ஜெபித்து படுக்கைக்கு செல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the name of the Lord be glorified. Now just submit these words in the hand of the Lord, pray and go to sleep. ஆமென். May God bless you.